කොච්චර සුලාද වතුර මේ උස්සට ආවා මේ ගානට ඔය ගානටද මේ ගානට ආවා එතකොට මේ පෙළි ඔක්කොම සම්පූර්ණම ඉවර වුණා මේටි සම්පූර්ණ ඉවර වුණා මේ ඔක්කොම මේ ගානට ඕම පොඩ්ඩක් කල්පනා කරලා බලන්නකෝ මේ ගානට தள்ளி 20 50 லோக்கில பார்த்தா அவளை பத்தி ஒரே மாதிரி இல்லாட்டி 10 ரூபாய் போட்டுதான் இப்ப நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஆளுக்கு 10 நாளைக்கு ஒரு தண்ணி வந்து ரெண்டாவது நாளைக்கு இன்னொரு 20 பேருக்கு தண்ணி வரல ஒரே சல்லியா கொடுக்கணும் ஒரே மாதிரி கவர்மெண்ட் மூளை கொடுத்து வந்து 20 நாள் ஆச்சு சல்லி இல்ல இந்த கேளுங்க 15 நாளா 15 20 நாளா பேசிட்டே இருக்காங்க நான் வந்து நேரடியா வீலுக்கே ஒரு 5000 பேர் இருக்கும் நான் வந்து பார்த்தேன் அவ்வளோட்ட ஒரே போடாம இருந்தாலும் பரவாயில்ல ஒருத்தர் போட்ட ஒருத்தர் பெரிய சுத்து பார்த்து எல்லாம் தள்ளி போட்டாங்களா அந்த மாதிரி பிரச்சனைங்க வருது மச்சான் அப்படித்தாண்டா வருது சல்லி போட்டா நாங்கெல்லாம் பாவம் தானே உனக்கு போயிட்டு சத்தம் போடுறவங்க கூட சல்லி பின்னுக்கு எங்களுக்கெல்லாம் சல்லி கிடைக்கலாம் அப்படித்தானே பேச்சு வந்துச்சு இன்னைக்கு அது பெல தானே மச்சான் இவரு அங்க அனுப்புறா இங்க அனுப்புறாரு இப்ப நம்ம உங்க மாதிரி ஆளு பேசாம இருக்கனால தான் எல்லாமே நடக்குது ஒரு மனுஷன் ஏதாவது சைலண்டா இருங்கன்னு கேட்டா ஏதாவது கேட்டு சொல்றாங்க சொல்றாரு நான் ஏன் டாக்குமெண்ட் டிஎஸ் சொல்றேன் நான் ஏன் டாக்குமெண்ட் நான் அனுப்பிட்டேன் நீ எப்படி ஏஜ்ல காய்ங்கறீங்க ஏஜ்ல சொல்றேன் ஏஜ் மத்த பேசுற கொஞ்சம் ஏஜ் मंत्री विश्रांत कथा करන්නේ මෙතනින් මත මේ උපරෝසනයක් තියෙනවා කොටගල මේ ෆාම් එකේ ඉස්සරහ ලොක්කිල් වත්තේ ඒකේ මේගොල්ලෝ 46 දෙනෙක් මේක වතුර අවිල්ලා ගෙවල් නාස්ති වෙලා තියනවලු 18 දෙනෙක්ට විතරයිලු සල්ලි හම්බ වෙලා තියෙන්නේ ඔව් මම අතේ මම ස්පීකර් ෆෝන් එක දාලා තියෙනවා කමන්නේ නේ पेमेंट එක ඒ බැංකුව වලට අහන්නකො ඒගොල්ලන්ගෙන් account එකට සල්ලි වැටෙන කියලා account එකට තමයි සල්ලි වැටලා තින්නේ இல்ல வெளியில கொஞ்சம் account එකට තමයි සල්ලි වැටලා තින්නේ ඔව් ඒ account details හරියට තිබ්බාට account එකට සල්ලි වැටුණා හොඳයි account details වැරදි කියලා තිබුණා ඒක අපිට check කරලා අද check කරලා කරලා ஏஜே மற்ற என்ன சொல்கிறான்னு சொன்னாக்க மற்ற ஓம் போட்ட கிளைனுக்கு என்ன சொல்கிறான்னு சொன்னாக்க மற்றவங்க எல்லாத்துக்கும் செக் எழுதியிருக்காங்களாம் நாளை காலையில் உங்களுக்கு செக் கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு ஏற்பாடு செய்கிறாங்களாம் அப்படின்னா சரி அக்கௌண்ட் டீட்டெயில் சரியா கொடுக்காதவங்கனால தான் எழுதுறேன்னு சொல்றாங்க சரி ஒரு நாள் பொறுத்துக்கீங்க கொஞ்சம் 46 குடும்பத்துக்கு 26 குடும்பத்துக்கு அக்கௌண்ட் பேல ஆயிடுச்சு இல்ல அவளை பத்தி ஒரே மாதிரி தள்ளி போட்டு அவட்ட கேளுங்க அவட்ட பேல தானே உங்க அக்கௌண்ட் நம்பர் சரியா ஒருத்தர் ரெண்டு பேர் ಮತ್ತೆ ಉದಯಟ ಮಠ ಮಮ್ಮ ಔತ್ ಪೊಡ್ಡ ಚಕ್ಕರೆ ಪುಲಾನಿ ಕೀದನ ಗಿಡ ತೀನ ಅದಕ್ಕೆಲ್ಲ உங்ககிட்ட கிடைக்காதவங்க பேர் லிஸ்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு நீ காலைல வர சொல்றாரு ஏஜி ஆபீஸ்க்கு நீங்களும் ஒரு ஆள் வாங்க நீங்களும் சமிந்தன் 2-3 பேர் வாங்க இன்னியோட மெயின் துண்டனிக்கு மங்க எக்கங்க என்ன மத்த இதோட எத்தனை கவரேஜ் மட்ட சம்பந்தம் கரல என்ன மங்க விடை கரல நாளைக்கு வர சொல்லிருக்காங்க தானே நீங்களும் வாங்க 3 பேர் நம்ம போவோம் சரிதானே இங்க வாங்க இது 26 படிச்ச பிள்ளைங்க எப்படினே டீடைல்ஸ் அவங்க ஒருத்தர் பரவாயில்ல கொஞ்சம் டைம் தாங்க கொஞ்சம் இருங்க
நாளை காலையில நான் போறேன் இவங்களை கூட்டிட்டு சரியான கிடைக்கலன்னு சொன்னாங்க. நாளைக்கு 12 மணிக்கு நம்ம ரோட்டை உட்காந்து எல்லாம் மறப்போம். சரியா அதை பார்க்க வேண்டியதானே. இன்னைக்கு ஒரு நாள் வந்து ஒரு நாள் நாளை காலைல போய் செக் பண்ணுவோம். இப்ப கொஞ்சம் மூலம் நம்ம சொல்லி பண்ணிருக்கலாம். இப்ப அவங்க ஒத்துதான் போட்டுருக்காங்க. நாளை காலைல போய் நம்ம சந்திப்போம். சொல்லுவோம் சொல்றதே நம்ம கேட்கதானே வேணும். நாளை காலைல போய் நம்ம சந்திப்போம். நீங்க சொல்ற நான் கேட்டு அதை பத்தி பேசலைங்க. 26 பேர் இங்க யாரும் முட்டாள் இல்ல. 26 பேர் கேளுங்க, அவங்க சொன்னது கேளுங்களே. அவங்க என்ன சொன்னாங்க? அவே தம்பி புட்டா ஏஜ்ல வந்து நம்ம இப்ப பாருங்க ஜிஏக்கு சொல்லியாச்சு, ஏஜிக்கு சொல்லியாச்சு, சொல்லியாச்சு. நாளை காலையில குடுக்காட்டி நம்ம உட்கார்ந்து ரோட்ல அப்ப ஏஜ்ல தான் தூக்கணும். நாளைக்கு ஒரு நாள் பாப்போம். இப்பதாங்க எல்லாம் எழுதி சரியான இப்ப எழுதி கொடுங்க. இந்த லிஸ்ட் தரோம். 25,000 சல்லி මේ කොටගල් ලොක්කිල් වත්ත ගෙවල් 46ක් වතුර අවිල්ලා සම්පූර්ණ විනාශ වෙලා ඒගොල්ලන්ගේ දේපල ඔක්කොම නාස්ති වෙලා ඉවරයි. දැන් 46 දෙනෙක්ගේ නම් ලයිස්තුව මේගොල්ලන් දීලා තියෙනවා. ග්‍රාම සේවක මහත්තයා ඇවිල්ලා බලලා තියෙනවා. අද වෙනකන් 20 දෙනෙකුට විතරයි රුපියල් 25ක් බැංකුවට අවිලා තියෙන්නේ. ඉතුරු කට්ටියට අද දෙනවා යට දෙනවා ලයිස්තුව නෑ අර මේ කියලා එමදාම මේගොල්ලන් තලාවගල ඒජී ඔෆිස් එකට ගිහලා රස්තාද වෙලා එනවා. අන්තිම අද වෙනකන් මේගොල්ලන්ට තවම හරි පිළිතුරක් ලැබුණේ නැහැ. ඊට පස්සේ තමයි මේ මිනිස්සු ඔක්කොම 46 දෙනාම සල්ලි අම්බු වෙච්ච කට්ටිය නැති කට්ටිය ඔක්කොම පාරට අවිල්ලා උග්‍රෝෂණය කරන්න ආවා. මම කොටගල ප්‍රාදේශ සභා මන්ත්‍රී කෙනෙක් හැටියට මම මෙතනට අවිල්ලා මොකද්ද කියලා විමසලා බලනකොට තමයි මේක තේරුම් ගන්න පුළුවන් උනේ. ඊට පස්සේ මම GA ට කතා කරා, ප්‍රාදේශීය ලේකම්තුමාට කතා කරලා 8 උදේට ඒගොල්ලන් ඉතුරු කට්ටියට චෙක් එක ලියලා තියෙනවා. 8 උදේම චෙක් එක දෙනවා කියලා පොරොන්දු වෙලා තියෙනවා. ප්‍රාදේශීය ලේකම්තුමාත් කිව්වා 8 උදේට චෙක් එක දෙනවා කියලා. 8 උදේට චෙක් එක අරන් දෙන්නම් කියලා පොරොන්දු මතේ මේ උග්‍රෝෂණය නවත්තලා මේ කට්ටියට යන්නේ කිව්වා. මං යන්නේ කිව්වා. ඒගොල්ලන් කැමති වුණා. 8 උදේට චෙක් එක ලැබුණ නැත්නම් ආයෙ මේගොල්ලන් පාරට බයින් එක කාටවත් නවත්ත ගන්න බැරි වෙනවා. දෙක වෙනකොට ඒට උදේම දෙන්නම් කියලා කිව්වා. ඔව් ඒජේ මත ෆෝන් එක ආන්සර් කරන්නේ නැහැ. දැන් මේ ඔපරේෂනයක් කරනවා මැඩම්. මේ පාර අයිනේ ආවිල්ලා මිනිස්සු මම ප්‍රාදේශීය මන්ත්‍රී එකෙන් තමයි මම මෙතනට ආවේ. ඔව් මැඩම්. ඒ උනාට ග්‍රාම නිලධාරි ගාව වාර්තා වෙලා තියෙනවා නම් ඇප්ලිකේෂන් එක පුරවලා තියෙනවා නම් ඔව් මැඩම්. ඔව් 46කට ග්‍රාම සේවක මතෙත් මේක දීලා තියෙනවා කියලා තමයි කිව්වේ. ඔව් දීලා තියෙනවා නම් අපේ ඒක පාටම 46ට දෙන්න බෑනේ. අනේ ලියන විදියට ගෙනත් දෙන්නේ. அண்ணே கண்டிப்பா கொடுப்பாங்களா கிராம சேவர் எழுதி இருந்தாங்க. கொஞ்சம் மேடம் கொஞ்சம் இருங்க மேடம் கொஞ்சம் சத்தம் போடாதீங்க மேடம் மேடம் මේ කට්ටිය පුරුද්දක් කරන් අර තියෙන මොනවාද පුස්කෝෂණය කරන්න. පුස්කෝෂණය කරලා මිනිස්සු විදියට ඔයාට ප්‍රශ්නයක් තියෙනවා නම් කතා කරන්න කියන්නේ. நீங்க